மாதவரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து வெளியேறி வரும் கழிவுநீர் துர்நாற்றம் வீசி வருவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஓட்டுநர் உரிமம் பெறுவது மற்றும் ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பதற்கு வரும் அலுவலகத்தில் கழிவுநீர் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சென்னை 100 அடி சாலையில் அமைந்துள்ள மாதவரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கழிவுநீர் தொட்டியிலிருந்து கழிவுநீர் வெளியேறி வருகிறது. அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இந்த மாதவரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக ஓட்டுநர் உரிமம் பெறுவது, ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளுடன் இந்த அலுவலகத்திற்கு அதிக அளவில் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில் அலுவலகத்திலிருந்து கழிவு நீரானது வெளியேறி வருகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு, கழிவுநீர் மற்றும் குடிநீர் அகற்றும் வாரிய அதிகாரிகளுக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து குடிநீர் மற்றும் கழிவு நீர் வழங்கும் வாரிய அதிகாரிகளிடம் எப்பொழுது சம்பந்தப்பட்ட கட்டிடத்தின் உரிமையாளரிடம் பலமுறை குறித்து நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் அவர்கள் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதில்லை, மேலும் கழிவுநீர் அகற்றுவதில்லை என விளக்கம் அளித்துள்ளனர். மூடி தோறட்டா